ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு கைல்ஸ் கிச்சன். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது எங்கள் வீட்டில் இருக்க குட்டி தோட்டத்தில் என்னென்ன விளைச்சல் இருக்குதுன்னு காட்ட போகிறேன். நாங்கள் தீபாவளி ஊருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே எல்லாமே நல்லா வளர்ந்துருக்கு. ஸோ இதில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா பறிக்க போகிறோம். அதை நான் வீடியோவாக எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பொமக்ரனேட் மரம் காட்டுறேன். இந்த மாதுளை கலர் நல்லா பிரைட் ரெட் கலரில் பூ பூக்குங்க. அப்புறம் அது பிஞ்சு ஆகி அப்புறம் காயாகி அப்புறம் தான் பழம் கொடுக்கும். நல்லா பிரைட் ரெட் கலரில் இருக்கும். இது பார்க்கவே அழகாக இருக்கும். இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25-30 காய் வந்திருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம பறிக்கணும் ஒன்று ஒன்றா. பறிக்காமல் விட்டுட்டோம்னா இந்த மாதிரி காஞ்சு எல்லாமே அணில் சாப்பிட்டுட்டு போயிடுது. அதனால நம்ம எல்லாத்தையும் பறிச்சிடுவோம். இவங்க பறிச்சுட்டே இருக்கிறதுக்குள்ளே நம்ம மேலே போய் திராட்சை எடுத்துகிட்டு வந்துடலாம். திராட்சை இந்த மாதிரி பிளாக் கலரில் வரணும். அப்போ தான் பறிக்க முடியும். அப்போ தான் அந்த ஸ்வீட்னஸ் வரும், இல்லைன்னா புளிப்பாக இருக்கும். ஸோ அந்த பிளாக் கலர் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் பறிக்கணும். ஸோ பச்சை கலரில் இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு நம்ம பிளாக் கலரில் இருக்கிறத மட்டும் பறித்து எடுத்துக்கலாம். இது ஒரு நாளைக்கு ஒரு 200 கிராம்ஸ் கிட்ட கிரேப்ஸ் வரும். நம்மளுக்கு ஒரு நாள் சாப்பிட்றதுக்கு தாராளமாக இருக்கும். கிரேப்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம். இப்போ நான் ரோஸ் எடுக்க போகிறேன். ரோஸ் அந்த மாதிரி தான் நிறைய பூத்துருக்கு. நான் சொன்னேன்ல, ஒரே செடியில் டபுள் கலர்ஸ் இருக்கும்னு. ரெட் கலர், பிங்க் கலர் அண்ட் எல்லோ கலர், அந்த மாதிரி 3 கலர் பூத்துருக்கு இந்த வாட்டி. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பறிச்சிடலாம். இப்போ பாருங்க, இது ஒரு குட்டி செடி தான். ஆனால் நிறைய பச்சை மிளகாய் வருது. நான் போன வீடியோலேயே போட்டிருந்தேன்.
ஒரு 10-15க்கு மேலே இதில் வந்து பச்சை மிளகா வந்துடும். அப்படியே 2 நாளைக்கு ஒரு வாட்டி நான் பறிச்சிடுவேன் இது எல்லாத்தையும். இந்த செடி காட்டுறேன் பாருங்க, ரொம்ப குட்டி செடி தான், ஆனால் நிறைய காய் காய்க்கும், பூ பூக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பறிச்சிடலாம். அந்த புதினாவோட ஃப்ரெஷ் ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்குது கிட்ட போகும்போது. புதினா கொத்தமல்லி எல்லாம் பறிச்சாச்சு. நம்ம கட் பண்ணிட்டு வந்த பச்சை மிளகாவும் இதில் போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த குட்டி குட்டி செடி ஒன்று இருக்கிறத காட்டுறேன். இந்த கருவேப்பிலை வந்து கையில் வந்து வளரவே விட மாட்டா, எப்போ பார்த்தாலும் பிச்சு கீழே போட்டுருவா. பாருங்கள், எல்லாமே பிச்சு வச்சுருக்கா. கொஞ்சம் கொஞ்சம் அது வளருது, ஆனால் கையில் வந்து விடவே மாட்டேங்கிறா. பிச்சு பிச்சு எல்லாத்தையும் கீழே போட்டுருது. இப்போ வந்து சின்ன வெங்காயம் கூட வளர்ந்துட்டு வருது கொஞ்சம் கொஞ்சமாக. அதை நான் வளர்ந்துட்ட உடனே காட்டுறேன். இப்போ கருவேப்பிலை, நம்மளுக்கு சமையலுக்கு தேவையான கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்தாச்சு.
அடிக்கடி நம்ம கருவேப்பிலை பறிச்சுக்கலாம் டெய்லி வந்து. அதனால் நான் கொஞ்சம் இன்றைக்கி தேவையான சமையலுக்கு மட்டும் கொஞ்சோண்டு பறிச்சுக்கிறேன். ஏன்னா அது குட்டி செடியாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் பறிக்க முடியாது. இப்போ வெளியே போயிட்டு புதினா கொத்தமல்லி கொஞ்சம் போட்டிருக்கேன், அதையும் எடுத்துக்கலாம். சுண்டைக்காய் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். சுண்டைக்காய் எல்லாம் இப்போ தான் பிஞ்சாக இருக்குது, அதனால் நம்ம நாளைக்கு பறிச்சுக்கலாம், இன்றைக்கி வேண்டாம், எல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது. சும்மா ஒரு 2 கொத்து முருங்கைக்கீரை பறிச்சுக்கிறேன் இது சூப் செய்கிறதுக்கு. அவ்வளோதான், நம்ம பேஸ்கெட் ஃபுல்லாகிடுச்சு. ஒரு பொமக்ரானேட் காயோடு அடிச்சிட்ருக்காங்க பாருங்கள், காயாக இருக்குது, இதுக்குள்ளே பறித்து வச்சுருக்காங்க. பறிக்கும் போது தெரியாமல் அது கீழே விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இதையே எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு மல்லிகை பூ. இந்த மல்லிகை வந்து நான் 1ஆந்தேதி தான் வச்சேன், 30ஆந்தேதி வந்து நல்லா பூ பூக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரே மாதத்தில் இந்த மல்லிகை வந்து பூ பூக்க ஆரம்பிச்சிச்சுங்க. ஸ்மெல்லே நல்லா சூப்பராக இருக்கும். அந்த சைடு போகும்போது ரொம்ப மணமாக இருக்கும், மல்லிகை சைடு போகும்போது. இது குட்டி செடி தான், நான் தான் சொன்னேன்ல 1ஆந்தேதி போட்டது தான், இதுக்குள்ளே வந்து நல்லா பூ பூக்குது. இப்போ நான் பறிக்க வேண்டான்னு வச்சுருக்கேன், ஏன்னா நிறைய பூக்கட்டும், அப்புறமா பறிச்சுக்கலான்னு விட்டு வச்சுருக்கேன். இந்த பப்பாளி வந்து காம்பவுண்டுக்கு வெளியே இருக்குது, ஆனால் நம்மளது கிடையாது, நான் யார் வேணாலும் பறிக்கலாம், அதனால் நானும் ஒரு பப்பாயை பறிச்சுக்கிறேன். அவ்வளோதான், நம்ம பேஸ்கெட் ஃபுல்லாகிடுச்சு. இது வந்து ரொம்ப ஆனால் இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கயல்ஸ் கிச்சன்.